Hello viewers, welcome to Tease Tech. நம்ம இந்த வீடியோல லூப்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ லூப்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன், ஒரு யூசர்ஸுக்கு வந்து என்னன்னா, சேலரி இன்கிரிமெண்ட் பண்ண நினைக்கிறேன். ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஓகேங்களா? எம்ப்ளாயீஸ் ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேருக்குமே நான் என்ன பண்ண போறேன்னா, சேலரி இன்கிரிமெண்ட் பண்ண நினைச்சிருக்கேன். எவ்வளவுனா ரூ. 10,000 இன்கிரிமெண்ட் பண்ண நினைச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த 10,000 சேலரி இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு ஒன் பை ஒன்னா நான் பண்றதுக்கு பதிலா, சிங்கிள் ஷாட்டா பண்ணா எனக்கு எவ்வளோ டைம் மிச்சம் ஆகும்? பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாரி விஷயங்கள நம்ம அச்சீவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் லூப். ஓகேங்களா? ஸோ இந்த லூப்புங்கிறது காமனா எல்லா புரோகிராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்க காமனான ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுதான் நம்ம இப்ப அந்த கோல் ஆங்ல அந்த லூப்ப எப்படி வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும். ஸோ இது பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் டெப்த்தா தான் போகும். நீங்க அதனால கொஞ்சம் பொறுமையா ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் நெறையாவே அதுல கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபார் லூப் அப்படிங்கிறத எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். பேசிக்கா ஒரு சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் என்னன்ட்டு. நான் இப்போ ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். ஃபங்ஷன் பேசிக்ன்னு கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இந்த பேசிக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணணும். ஃபார் லூப் கிரியேட் பண்றதுக்கு ஃபார்ங்கிற ஒரு கீவேர்ட் போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, லூப்ப அச்சீவ் பண்றதுக்கு மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல வைல், டூ வைல், ஃபார் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா கோல அந்த மாரி கிடையாது. சிங்கிளா ஒரே ஒரு ஃபார்ங்கிற கீவேர்டவே நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்ப்ளிசிட்டிக்காக அந்த மாரி பண்ணியிருக்கு. ஸோ ஃபார் லூப்னா என்ன? ஒரு பிளாக் ஆஃப் கோட ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் பண்ண யூஸ் பண்ற ஒரு மெக்கானிசம். இப்போ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபார்ங்கிற கீவேர்ட் போட்டுட்டு, இதுக்கு சிமிலரா இஃப் கண்டிஷன் மாரியே ஓகேங்களா? இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுவோம்? இஃப்ங்கிற கீவேர்ட் போடுவோம். உள்ளுக்குள்ள கண்டிஷன் குடுப்போம். சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த கர்லி பிரேஸ்க்குள்ள வரும். சிமிலர் அதே தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, அத ஃபாரா மாத்த போறோம். ஓகேங்களா? இஃப்ங்கிறது என்ன நடக்கும்? ஒன்ஸ் நடந்து முடிஞ்சிரும். ஆனா ஃபார்ங்கிறது திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்றேன், இந்த இடத்துல ஃபார் ஃபார் லூப் வந்து டிக்ளேர் பண்ணும்போது அதில் 3 செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ 3 செக்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? அந்த 3 செக்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் பிரிச்சு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன? இனிஷியலைசேஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இனிஷியலைசேஷன். ஓகேங்களா? இனிஷியலைசேஷன். நான் என்ன பண்ண போறேன்? ஐன்னு ஒரு வேரியபிள் குடுக்குறேன். ஐங்கிற வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் பண்றேன் எவ்வளவு? 0 இனிஷியலைஸ் பண்றேன். 0ங்கிற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி நான் செட் பண்றேன். இப்போ கண்டிஷன். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் குடுக்க போறேன்னா, நான் ஒரு 100 எம்ப்ளாய்க்கு நான் சொன்ன மாரி 100 எம்ப்ளாய்க்கு வந்து சேலரியே இன்கிரிமெண்ட் பண்ண போறேன். 10,000 10,000 10,000 இல்ல சேலரியே 100 பேருக்குமே புதுசா சேலரியே 10,000 போடுறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? புதுசா அவங்களுக்கு 10,000 சேலரி போட்டு விட்டுறோம் அப்படிங்கிறோம். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, 100 அப்படிங்கிறதுக்கு 100 தடவ ரன் போணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிஷன் குடுக்க போறோம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஆப்பரேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். இல்லன்னா ஆப்பரேட்டர்ஸ்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லன்னா நானே பின்னாடி வரப்போற வீடியோல ஆப்பரேட்டர்ஸ பத்தி நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, 100ன்னு குடுக்குறேன். 100 தடவ ரன் ஆகணும். 100ன்னு குடுத்தாச்சு. சரியா? ஓகேங்களா? எத வச்சு 100 தடவ ரன் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்? நம்ம எத வச்சு கண்டுபிடிக்க போறோம் அப்டின்னா, இந்த ஐங்கிற இத வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ வந்து 0ன்னு இருக்கு. சரிங்களா? இந்த 100 ஆகுற வரைக்கும் நம்ம இந்த ஃபார் லூப்ப ரன் பண்ணணும். ஓகேங்களா? ஆ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அப்படின்னு குடுத்துட்டேன். 100 ஐ லெஸ்ஸர் தென் 100. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல விரும்புறேன். 0க்கு பதிலா நான் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், 1ன்னு வச்சுடுறேன். 1ன்னு வச்சுட்டு, இந்த இடத்துல லெஸ்ஸர் தென் ஆர் ஈஸ் ஈக்குவல் டூன்னு வச்சுர்றேன். இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ, வந்து இனிஷியலா 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது அ 1ன்னு இருக்கு. 1 100க்கு கம்மியா பார்க்கும். ஆமா, 1 வந்து 100க்கு கம்மி தான். 100ஆவும் இருக்கலாம். ஆனா 100 கம்மி தான் அது. அப்படிங்கிற பட்சத்துக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ளுக்குள்ள இந்த லாஜிக் பிளாக்குக்குள்ள வரும். ஓகேங்களா? லாஜிக் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் நம்ம இங்க இன்கிரிமெண்ட் பண்ணணும். இன்கிரிமெண்ட்டா? டிக்ரிமெண்ட். அதாவது சினாரியோ பொறுத்து. இப்போ 100லிருந்து 0க்கு வரணும் அப்படின்னா டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். 0லேருந்து 100க்கு போகணும்னா இன்கிரிமெண்ட் பண்ணுவோம். இன்கிரிமெண்ட் எப்படி பண்றது? ஐ பிளஸ் பிளஸ் இப்படி போடும்போது இன்கிரிமெண்ட் ஆயிரும். ஸோ, இப்போ நம்ம பேசிக்கா ஒரு ஃபார் லூப்போட சின்டாக்ஸ எழுதியாச்சு. ஸோ, ஒரு ஃபார் லூப்ல என்னென்ன விஷயம் இருக்கும் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இருக்கும். இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஓகேங்களா? இந்த 3 விஷயம் நீங்க கவனிச்சுக்கோங்க. இந்த 3 விஷயம் தான் அதுல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பிங் நான் கிரியேட் பண்றேன். எம் சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பிங் கிரியேட் பண்றேன். இந்த இடத்துல ஒரு மேப்பு சரிங்களா? ஸ்ட்ரிங் வாங்குறேன்.
ஸ்ட்ரிங் வாங்குறேன். இந்த பக்கம் ஒரு இன்ட் குடுத்துறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. சரி. இப்போ இப்போ நான் இத ஃபர்ஸ்ட் இங்க பிரிண்ட் பண்ணி காட்டிர்றேன். நான் இப்போ இத மெயினுக்குள்ள குடுத்துக்கிறேன். இந்த மெயின் ஃபங்ஷனுக்குள்ள நான் இந்த பேசிக்க கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இத ரன் பண்றேன். go run main டாட் go அப்படின்னு குடுக்குறேன். சுத்துவான், உலகம் சுத்துவான். சுத்துதே பூமின்னு சுத்துவான். ஏன்னா, இப்பதான் ஆன் பண்ணியிருக்கேன் சிஸ்டத்த. நம்ம மீன் டைம் அதே நேரத்துக்கு மத்தத நம்ம அப்படியே பார்ப்போம். இது இந்த இடத்துல நம்ம வந்து குடுத்தாச்சு. இந்த பேசிக் இது ரன்னா எக்ஸிக்யூட் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சின்டாக்ஸ். நம்ம என்ன ட்ரை பண்றேன்னா, என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு மேப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது ஸ்ட்ரிங்கிறத வந்து கீவேர்டா குடுத்துருக்கேன். கீயா குடுத்துருக்கேன். இன்ட் வந்து ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். இன்ட்ங்கிறது வேல்யூ வரணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இனிஷியலா வந்து மேப்புக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. இது ஒண்ணுமே கிடையாது. இப்போ 100 எம்ப்ளாயீஸ்க்கு 100 எம்ப்ளாயிக்கு 1 பை 1 நீங்க குடுக்கறனா எப்படி குடுப்பீங்க நீங்க? ஓகேங்களா? இப்படிதான் குடுப்பீங்க நீங்க. ம். நான் இத வந்து இப்போதைக்கு ஸ்ட்ரிங் வேலா நான் வந்து இன்ட்ன்னு மாத்திர்றேன். இன்டிஜராவே மாத்திர்றேன். எம்ப்ளாயி ஐடி வந்து ஸ்ட்ரிங்கா வச்சிருந்தேன். நான் இப்ப இன்ட்டாவே வச்சுறேன். சிம்பிளா இண்டெக்ஸ் வச்சே முடிச்சுருவோம். கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நான் என்ன பண்றேன், இன்ட்ங்கிறத தான் கீயா குடுத்துருக்கேன். ஸோ எம்ப்ளாயி சேலரி வந்து 0 அதாவது 1வது எம்ப்ளாயி ஐடில இருக்க 1வது எம்ப்ளாயிக்கு நான் வந்து 10,000 சம்பளத்த நான் கூட்டிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது, உள்ள இந்த எம்ப்ளாயி சேலரி மேப்புக்குள்ள எம்ப்ளாயி ஐடி 1க்கு 10,000 வரல. சாரி. கீழ பிரிண்ட் பண்ணாம இருக்கேன். இப்போ ரன் பண்ணா கண்டிப்பா வந்துருவான். வந்துட்டான். எம்ப்ளாயி நம்பர் 1க்கு 10,000 சேலரி. இப்போ இது 1 பை 1 நான் பண்ணா எனக்கு இது எவ்வளோ இது எஃபிஷியன்ட்டான ஒரு விஷயமா? ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு லாஜிக்கா ஒண்ணு எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்போது, இந்த மாரி 1 பை 1 நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டா இருக்காது. கண்டிப்பா. ஓகேங்களா? அப்ப அந்த மாரி டயத்துல யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம ஃபார் லூப்ங்கிறத மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ அதே எம்ப்ளாயி சேலரி ஓகேங்களா? இப்போ ஒரு டைமும் ரன் ஆகும்போது இந்த ஐ வந்து இன்கிரிமெண்ட் ஆகும்னு ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். அப்போ இனிஷியலா அப்ப அந்த ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1ன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது 1ன்னு இருக்கும். செகண்ட் டைம் நடக்கும்போது 2ன்னு இருக்கும். 3வது தடவ நடக்கும்போது 3ன்னு இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு தடவையும் அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சு வரும்போது இந்த இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால இங்க இருக்க இந்த வேல்யூவோட ஐயோட வேல்யூ வந்து கூடும். ஓகேங்களா? இப்போ நான் அத அப்படியே இந்த விஷுவலைஸ் பண்ணி உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும். ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஐன்னு நான் குடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல வந்து பிஹைண்ட் தி சீன் ஐல வந்து 1ன்னு இருக்குன்னு கவனிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்க்கு நான் என்னன்னு செட் பண்றேன்னா 10,000 செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்க்கு 10,000 செட் பண்றேன். இப்போ என்ன நடக்கும்? இந்த இடத்துல கீழ வரும். இந்த இடத்துல வந்து ஐ வந்து பிளஸ் பிளஸ் ஆகும். ஐ வந்து இப்ப என்ன நடக்கும்? இந்த பிளஸ் பிளஸ் இன்கிரிமெண்ட் இது நடக்கும். இந்த இன்கிரிமெண்ட் நடந்தோனே என்ன நடக்கும்? 1 என்ன ஆயிரும்? 2ன்னு ஆகிரும். இப்ப 2ன்னு ஆனோனே இந்த ஃபார் லூப் வந்து என்ன நடக்கும்னா, திருப்பி இங்க வரும். இந்த இடத்துக்கு வரும். இந்த கண்டிஷன் ஸ்டேட்மென்ட்க்கு வரும். இந்த கண்டிஷன் ஸ்டேட்மென்ட் வந்துட்டு செக் பண்ணும். இப்ப என்னவா இருக்கு? 2ன்னு இருக்கு. 2 100 விட சின்னதா? ஆமா. 2 100 விட சின்னது தான். அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். திருப்பி உள்ள வரும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள எம்ப்ளாயி ஐடியா அந்த ஐடியா என்னவா இருக்கு? இந்த ஐ இருக்குல்ல, இத 2ன்னு வச்சுக்கோங்க. இப்ப 2ன்னு மாறிருச்சு. இப்ப 2வது எம்ப்ளாயிக்கு என்னவா இருக்கு? சேலரி 10,000 வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி சேம் ப்ராசஸ ரிப்பீட்டிவா 100 வரைக்கும் பண்றோம். நம்ம இந்த இடத்துல குடுத்த கண்டிஷன் படி. இப்ப 100ன்னு வருது வச்சுக்கோங்க. இப்ப எல்லாம் முடிச்சு 100வது வந்துருச்சு. இப்ப ஓகேவா? இப்ப இந்த இடத்துல 99 இருக்கு. 99 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ வந்து 99 இருக்கு. 99க்கு 100 செட் பண்ணி அந்த 10,000 செட் பண்ணியாச்சு. முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த இடத்துல பிளஸ் பிளஸ் ஆகிரும். ஓகேங்களா? பிளஸ் பிளஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி இங்க வரும். கண்டிஷன் செக் பண்ணும். இங்க இருக்க 100 லெஸ்ஸர் தென் 100 விட சின்னதாவும் இருக்கலாம். இல்ல 100ஆவும் இருக்கலாம். இஸ் ஈக்குவல் டூ லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டூன்னு சொல்லி குடுத்துருக்கேன். அப்படி இருக்க பட்சத்துக்கு 100 சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபைனலா 100வது எம்ப்ளாயிக்கும் 10,000 செட் பண்ணிரும். செட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி பிளஸ் பிளஸ் ஆகும். 100 101 ஆகும். இப்போ இந்த 101 இங்க வரும். இந்த ஐ வந்து 101 இருக்கு. இப்போ 101 100 விட சின்னதா? கிடையாது. அப்ப இந்த இடத்தோட இந்த ஃபார் லூப் வந்து டெர்மினேட் ஆகிரும். டெர்மினேட் ஆகிட்டு இந்த கர்லி பிரேசஸ தாண்டி வெளிய வந்துரும். வெளிய வந்து ப்ராசஸ் ஆகி முடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்ம ரிப்பீட்டிவா பண்ற ஒரு விஷயத்த ஃபார் லூப் மூலமா யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். இப்போ இந்த 100ங்கிறத நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ வந்து நான் அத உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இனிஷியலா வந்து ஓகே எம்ப்ளாயி சேலரி
ஆஃப் 100. ஓகே. இப்போ அத ரன் பண்றேன். மேல என்னவா இருந்துச்சு? ஒரு எந்த இதுவுமே இல்ல. எம்ப்டியா தான் இருந்துச்சு. ஆனா, இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, 1ல ஆரம்பிச்சு இந்த மாரி 100 தடவ வந்திருக்கு. ரியல் லைஃப் சினாரியோல மோஸ்ட்லி நம்ம இந்த லாகிங் மெக்கானிசம், ஒரு சில ரிப்பிட்டிவ் டாஸ்க்கு, ஒரு சில காம்ப்ளக்ஸான லாஜிக்ஸு எல்லாத்துக்குமே நம்ம ஃபார் லூப் போட்டு தான் அச்சீவ் பண்ணுவோம். ஈவன் தோ நீங்க மல்டிபிள் வேல்யூஸ நீங்க ஆட் பண்ண நெனைக்கிறீங்க அப்டின்னாலுமே, நம்ம சிம்பிளா வேரியாடிக் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள ஃபார் லூப் போட்டு நம்ம அது வந்து டோட்டல் எடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாரி மினிமல் யூஸ் கேஸஸ்லாம் இருக்கு. ஃபார் லூப் வச்சு பண்றது எதுன்னு சொல்றேன். ஏன்னா ஃபார் லூப் வச்சு தான் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸான லாஜிக்கவே நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அதனால ஃபார் லூப்ங்கிறது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ரொம்ப ஃபவுண்டேஷன் கான்செப்ட் அது மட்டும் இல்லாம. சரி, இப்போ நம்ம பேசிக் கான்செப்ட், பேசிக் சின்டாக்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வே லூப்பிங்ல ஓகேங்களா? ஆனா அதே மாரி வைல், டூ வைல்லாம் மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல இருக்கு. ஓகேவா? ஆனா கோல எல்லாமே வெறும் ஃபார் லூப் மட்டும் தான். ஃபார்லவே வந்து வெரைட்டீஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன மாரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேசிக் சின்டாக்ஸ் பார்த்துட்டோம். பேசிக் சின்டாக்ஸ்ங்கிறது என்னது? நம்ம நார்மலா வந்து 3 செக்மெண்ட்ஸ் இருக்கும். 3 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன், அதுக்கப்புறம் வந்து இன்கிரிமென்ட்டா, டிக்ரிமென்ட். இது வந்து பேசிக்கான ஒரு இது. ஓகேங்களா? 2வது வைல் ஸ்டைல். அதாவது என்னன்னா, வைல் மாரி நம்ம ஃபார் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். சிம்பிளா நான் இந்த இடத்துல காட்டுறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன் நான். நான் இதுக்கும் ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். வைல் ஸ்டைல்ன்னு சொல்லி. ஃபங்ஷன் வைல் ஸ்டைல். ஓகே. இப்போ ஓகே. நான் இப்போ ஒரு ஃபார் லூப் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த இதில நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு விஷயத்த கவனிங்க. கண்டிஷன் மட்டும் தான் இருக்கு. லைக் இஃப் கண்டிஷன் மாரி. இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கா? அந்த இஃப் கண்டிஷன் மாரி இருக்கு ஜஸ்ட். ஆனா, இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபார்ன்னு போட்டிருக்கோம். ஸோ, இந்த இடத்துல நம்ம ஐய வந்து உள்ளுக்குள்ள இங்க குடுத்து இனிஷியலைஸ் பண்ணல. ஒரு தடவ எக்ஸிக்யூட் ஆயி முடிச்ச உடனே என்ன நடக்கணும்? இன்கிரிமென்ட்டா, டிக்ரிமென்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லல இங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த டயத்துல இது வொயில்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா மத்த லாங்குவேஜ்ல. ஆனா நம்ம வந்து கோல ஜஸ்ட் ஃபார்ங்கிற கீவர்ட் போட்டு இத அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இப்ப எப்படி குடுத்திருக்கேன்? வெளியில அவுட் சைட் ஃபார் லூப்க்கு வெளியில நான் என்ன பண்ணியிருக்கேன்? டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த ஐ வந்து 1ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஐ லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 5 அப்போ 5 தடவ பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு தடவை இந்த ப்ராசஸ் முடிஞ்சோனே, அடுத்த எண்டுல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இங்க ஃபைனலா நம்ம ஐ பிளஸ் பிளஸ்ன்னு குடுத்துக்கிறோம். உங்களுக்கு டவுட் வரலாம். இதுக்கு நம்ம வந்து பருத்தி போட்ட குடோன்லயே இருக்கலாம். ஃபார்ங்கிறத நார்மலா அந்த 3 செக்மெண்ட் குடுத்தே பண்ணிடலாம்டா. அப்புறம் என்னத்துக்குடா நீ இந்த மாரி பண்ற? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யோசனை இருக்கலாம். ஆனா, இது பேசிக்கா இந்த மாரி சின்டாக்ஸ்க்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ரியல் லைஃப்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சில கண்டிஷன் வந்தா மட்டும் தான் அந்த வேல்யூ இன்கிரிமென்ட்டே ஆகணும் அப்படிங்கிற மாரி சினாரியோஸ்லாம் வரும். ஸோ, அந்த மாரி டயத்துக்கு நம்ம இந்த மாரி கான்செப்ட் தான், இந்த மாரி அப்ரோச் தான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அன்டில் அந்த ப்ராசஸ் அச்சீவ் ஆகுற வரைக்கும் ஃபார் லூப் சுத்திக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் மட்டுமே நீ இன்கிரிமென்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம இந்த மாரி யூஸ் பண்ணுவோம். ஸோ, இது ஒன் ஆஃப் தி வே. ஓகேங்களா? ஸோ, இத பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். 5 தடவ பிரிண்ட் ஆகும். 1, 2, 3, 4ன்னு சொல்லி 5 தடவ பிரிண்ட் ஆகும். வேணா நான் இதையும் ஒருக்கா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிர்றேன். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. ஓகே. இப்போ வைல்ட் ஸ்டைல் நம்ம போடும்போது என்ன நடந்திருக்கு? அதே மாரி 1லருந்து 5 தடவ பிரிண்ட் ஆகியிருக்கு. நீங்க இந்த தடவ இந்த ஃபார் லூப் இந்த லூப்பிங் கான்செப்ட்ட பேசிக்கா மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து இப்ப நீங்க குழப்பிக்க வேண்டாம். இன் கேஸ் நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, ஓகேங்களா? நீங்க இத பார்த்துக்கோங்க. உங்களுக்கே போக ஹேண்ட்ஸ் ஆன் ஆக நல்ல ஒரு பழக்கம் வந்துரும். ஓகே. இப்போ ஆ வைல்ட் ஸ்டைல் ஆ பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த இன்ஃபினிட் லூப். அதாவது இந்த இன்ஃபினிட் லூப் அப்படிங்கிறது என்ன? இந்த இதுக்கும் நான் என்ன பண்றேன், ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன் உங்களுக்கு. ஃபங்ஷன் எங்கே? நான் ஒரு ஃபங்ஷன ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த வரலும் வந்தாச்சு. ஓகே. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இன்ஃபினிட் லூப் ரெடி பண்ணியிருக்கேன். இன்ஃபினிட் லூப்னா என்ன? கணக்கு வழக்கு இல்லாம இஷ்டமேனிக்கு அது பாட்டுக்கு போய்க்கிட்டே ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இன்ஃபினிட் லூப். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? 3 செக்மென்ட்டா பிரிச்சோம். இனிஷியலைசேஷன், இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் இருந்துச்சு, கண்டிஷன் இருந்துச்சு. இந்த 3 விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெறும் கண்டிஷன் மட்டும் இருந்துச்சு. இப்போ அதுவும் கிடையாது. இன்ஃபினிட்டா இந்த ஃபார் லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இத நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இன்ஃபினிட் லூப்ப வேற மெயின் ஃபங்ஷனுக்குள்ள குடுக்கல. குடுத்தா தான் இவன் விடுவான். மேல போய் குடுப்போம். ஓகே. ஐயோ! லூசு பயலா இருப்பான்.
ஓகே. நான் இப்போ அது வந்து என்னன்னா, இந்த இன்ஃபினிட் லூப்ப குடுத்தாச்சு. இப்ப ரன் ஆகும். ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ரன்னிங், 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 ரன்னிங் போய்க்கிட்டே இருக்கு. அது விடாம ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுதான் இன்ஃபினிட் லூப். இன்ஃபினிட்டா கணக்கு வழக்கு இல்லாம அது பாட்டுக்கு ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ரன் ஆன்ல இருக்கிற வரைக்கும். ஸோ இது இன்ஃபினிட் லூப். ஸோ நம்ம இன்ஃபினிட் லூப்ப இந்த மாரி எந்த கண்டிஷன் குடுக்காம குடுக்கும்போது இன்ஃபினிட்டா அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாரி விடாம ஓடிக்கிட்டே இருந்தா அதுல ஏதாவது யூஸ் கேஸ் இருக்கா? அதுல பிரயோஜனமே கிடையாது நீங்க நெனச்சீங்கன்னா, அப்படிதான் கிடையாது. நெறைய அப்ளிகேஷன்ல மெயினான ஒரு சில லாஜிக்லாம் இன்ஃபினிட் லூப் வச்சு தான் ஹேண்டிலே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கோலாங்ல நீங்க கன்கரன்சின்னு ஒரு கான்செப்ட் பார்ப்பீங்க. ஓகேங்களா? அதுல இந்த இன்ஃபினிட் லூப் யூஸ் பண்ணி தான் நெறைய இடத்துல வந்து அந்த பர்ட்டிகுலர் ப்ராப்ளம நீங்க சால்வ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இன்ஃபினிட் லூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த டயத்துலலாம். ஸோ இன்ஃபினிட் லூப்புக்கும் யூஸ் கேஸஸ் இருக்கு. அது சும்மா நெனச்சிராதீங்க. இப்போ இன்ஃபினிட் லூப் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதுதான் இன்ஃபினிட் லூப். இன்ஃபினிட் லூப்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். சிம்பிளா வந்து ஃபார் லூப் போடுவோம். அந்த கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருவோம். அவ்வளதான். உள்ளுக்குள்ள இந்த இடத்துல எந்த ஒரு கண்டிஷனுமே இருக்காது. இந்த இடத்துல எந்த ஒரு கண்டிஷனுமே இருக்காது. ஓகே. இப்ப இன்ஃபினிட் லூப் பார்த்தாச்சு. இப்ப ரேஞ்ச் லூப் பார்ப்போம். இப்ப ரேஞ்ச் லூப்புக்கு நான் ஒரு வச்சிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. நான் இந்த இடத்துல ரேஞ்ச் லூப்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள வந்து என்ன பண்ணியிருக்கேன், நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு அரே வச்சிருக்கேன். ஸ்லைஸ் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்லைஸ யூசுவலா நார்மலா கிளாசிக்கா யூஸ் பண்ற ஃபார் லூப் மாரி யூஸ் பண்ணாம, ரேஞ்சுங்கிற ஒரு கீவேர்ட் போட்டு நம்மளால அந்த அரேவ வந்து இட்டரேட் பண்ணிக்க முடியும். வேணா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் அத. இப்போ அந்த ரேஞ்ச் லூப்ப எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபார் அப்படின்னு யூசுவலா நம்ம ஃபார் லூப்புக்கு போடுற சின்டாக்ஸ போட்டுருவோம். கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறீங்க. ஓகேங்களா? 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறீங்க. 1 இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா என்ன? யூசுவலா தெரியும் உங்களுக்கு. அரே ஸ்லைஸஸ்க்கு இண்டெக்ஸ் கான்செப்ட் இருக்கு. இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த பர்ட்டிகுலர் வேல்யூ ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஸோ, ஃபர்ஸ்ட்டா வந்து நம்ம ரேஞ்ச் லூப் யூஸ் பண்ணும்போது, அந்த ரேஞ்ச்லேருந்து 2 வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஃபர்ஸ்ட் வேல்யூ இண்டெக்ஸ், 2வது வேல்யூ வேல்யூ. ஓகேங்களா? இப்போ 2வது நான் என்ன பண்ண போறேன்? வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்போ டிக்ளேர் பண்ணிட்டு ஷார்ட் ஹேண்ட் டிக்ளரேஷன் யூஸ் பண்றேன். பண்ணதுக்கப்புறம் நேரடியா அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த அரேவ நான் இங்க குடுக்குறேன். ஓகே. குடுத்தா போதுமா? கிடையாது. இது ரேஞ்ச் லூப். இந்த இடத்துல அந்த அரேக்கு முன்னாடி ரேஞ்சுங்கிற கீவேர்ட் போடணும். ஸோ, இப்படி நீங்க ரேஞ்சுங்கிற இந்த கீவேர்ட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்கா கோலாங் என்ன பண்ணும், இந்த ஃபார் லூப்ப விச் மீன்ஸ் இந்த அரேவ ஃபார் லூப் அதாவது 1 பை 1 அதுவே இட்டரேட் பண்ணிக்கும். நீங்க i இஸ் ஈக்குவல் i லெஸ்ஸர் தென் இஸ் ஈக்குவல் டூ 100 i லெஸ்ஸர் தென் இஸ் ஈக்குவல் லென்த் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க அது ஒரு கண்டிஷன் குடுக்க தேவை கிடையாது. நீங்க ஸ்டாண்டர்டா ஃபுல் அரேவே நீங்க இட்டரேட் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா, டைரக்ட்டாவே அந்த இடத்துல இந்த ரேஞ்ச் லூப் குடுத்து நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம், அந்த ரேஞ்ச் லூப்ல இப்போ அந்த நம்பர்ஸ் இருக்கா? நம்பர்ஸ் என்னது? அது ஒரு ஸ்லைஸ். ஸோ, அந்த ஸ்லைஸ வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இருக்கு கீ இருக்கு. இன்னொன்னு வேல்யூ. கீ என்னது? கீ வந்து இண்டெக்ஸ். நம்ம அரேலயும், ஸ்லைஸ்லயும் கீ வந்து இண்டெக்ஸ் தான். ஸோ, இந்த இண்டெக்ஸ்ல அந்த 0, 1, 2, 3 இருக்கும். வேல்யூல அந்த பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ்க்கு உண்டான வேல்யூஸ் இருக்கும். ஸோ, இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா, இத பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணி இண்டெக்ஸ், இண்டெக்ஸ், வேல்யூ, வேல்யூ, வேல்யூ. இப்படி குடுத்துருக்கேன். இப்போ இந்த ரேஞ்ச் லூப் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து மெயின்ல டிக்ளேர் பண்ணிடுறேன். அப்பதான் ரன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டே சொல்லிறேன். திருப்பி சொல்றேன். இந்த வீடியோ வந்து லென்த்தா தான் போகும். நெறைய விஷயங்கள் இருக்கு லூப்ல கவர் பண்றதுக்கு. ஸோ பொறுமையா பாருங்க. கோரன் மெயின் டாட் கோ. ஓகே. நான் இப்ப கோரன் மெயின் டாட் கோ அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப இந்த ரேஞ்ச் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த அரேக்குள்ள எத்தன வேல்யூ இருக்கு? இந்த ஸ்லைஸுக்குள்ள எத்தன எலிமெண்ட்ஸ் இருக்கு? இந்த ஸ்லைஸுக்குள்ள 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 10, 20, 30. ஸோ, அதே மாரி 10, 20, 30ன்னு சொல்லி வந்துருச்சு. இங்க இண்டெக்ஸ்ல பார்த்தீங்களா 0, 1, 2 நான் ஆஸ் யூசுவலா சொல்ற மாரி தான். 0த் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்லைஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 0த் இண்டெக்ஸ்ல 10 இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 20 இருக்கு. செகண்ட் இண்டெக்ஸ்ல 30 இருக்கு. ஸோ, அதே மாரி கரெக்ட்டா இங்க பிரிண்ட் ஆகிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரேஞ்ச் லூப். ரேஞ்ச் லூப்ல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா, நீங்க கண்டிப்பா இது வந்து ஃபோர்ஸ் பண்றோம் நம்ம. கண்டிப்பா இந்த இடத்துல வந்து இன்டிஜர வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணுமா, வேல்யூ யூஸ் பண்ணணுமா ஃபோர்ஸ் பண்றோம். இப்ப நம்ம பிரிண்ட் பண்றோம். ஓகே. இப்ப பிரிண்ட் பண்ணலனா இது எரர் அடிக்கும். யூஸ் பண்ணாம ஒரு வேரியபிள் வச்சிருக்கடா தம்பி அப்படின்னு சொல்லி அது எரர் அடிக்கும். எரர் அடிக்குது பாருங்க.
என்ன சொல்லும்? டிக்ளேர் அண்ட் நாட் யூஸ்டுன்னு சொல்லுது. அப்போ இந்த மாரி டயத்துல நம்ம ஃபோர்ஸ் பண்றோம். இத வந்து எங்கேயாவது கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி. அப்படி கிடையாது. நீங்க ஒரு சில வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போறது கிடையாது. இந்த மாரி ரிட்டர்ன் பண்ற இடத்துல யூஸ் பண்ண போறது கிடையாதுன்னா, அழகா நீங்க நேரடியாவே இந்த அண்டர் ஸ்கோர்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த அண்டர் ஸ்கோர குடுத்துட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணல. எனக்கு இந்த வேல்யூ இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க கோலாங்க தெரியப்படுத்துறீங்க. அதனால அங்க வேரியபிள்ன்னு கன்சிடர் ஆயிக்கும். அதனால அந்த வேரியபிள நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஃபோர்ஸும் கிடையாது. நீங்க இந்த மாரி அண்டர் ஸ்கோர் குடுக்கும்போது, இங்க வேரியபிள் நீங்க கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஆ உங்களுக்கு அத யூஸ் பண்ணணுங்கிற அந்த ஃபோர்ஸ் இருக்காது. நேரடியா ஜஸ்ட் நீங்க இத மட்டும் ரன் பண்ணும்போது, உங்களுக்கு கரெக்ட்டா அந்த வேல்யூ மட்டும் தான் வேணும் அப்படின்னா, அந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும். எந்த சினாரியோஸ்லனா உங்களுக்கு இண்டெக்ஸ் தேவையில்ல அப்படிங்கிற சினாரியோஸ்ல, இது இண்டெக்ஸ்க்கு மட்டும் தான் கிடையாது. வேல்யூக்குமே அதேதான். வேல்யூமே உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னா, நீங்க இந்த வேல்யூமே எடுத்து விட்டுறலாம். இங்க 2யும் எடுத்து விட தேவையில்ல. நான் இப்ப இந்த இடத்துல வந்து வேல்யூ எடுத்து விட்டு இண்டெக்ஸ வச்சு காட்டுறேன். இண்டெக்ஸ் வச்சு காட்டுறேன். ஓகேங்களா? இண்டெக்ஸ் வச்சாச்சு. ஓகே. இண்டெக்ஸ் வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இதுதான் ரேஞ்ச் லூப். ஓகேங்களா? இந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். இதுதான் இந்த அண்டர்ஸ்கோர் போடும்போது உங்களால அந்த பர்ட்டிகுலர் வேரியபிள டிக்ளேர் பண்ணாம உங்களால ஸ்கிப் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ரேஞ்ச முடிச்சு விட்டுருவோம். இந்த ரேஞ்ச் இப்ப தேவையில்ல. பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற கான்செப்ட் ஓகே. அ ரேஞ்ச் லூப்ல நம்ம இண்டெக்ஸை வேல்யூ இக்னோர் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே. அடுத்து ஸ்ட்ரிங்கையும் நம்மளால வந்து இட்டரேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் காட்டிறேன். அந்த ரேஞ்ச் லூப்புக்குள்ளவே அந்த ஒரே ஃபங்ஷனுக்குள்ளவே நான் இதையும் வச்சு ரன் பண்ணி காட்டிர்றேன். இங்க ரேஞ்ச் லூப்ப அன்கமெண்ட் பண்ணிருவோம். ஓகே. இப்போ நம்ம ப்ரீவியஸா என்ன பண்ணோம்? ரேஞ்சுல அரே நம்ம குடுத்தோம். அரே ஸ்லைசஸ் குடுத்தோம். 2க்குமே வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி ஸ்ட்ரிங்குக்கும் நீங்க ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து அரே ஆஃப் பைட்ஸ் ஓகேங்களா? பைட். ஸோ, அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க இந்த ஸ்ட்ரிங்க நீங்க நேரடியா குடுக்கும்போது, இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள எத்தன வேல்யூஸ் இருக்கு? எத்தன கேரக்டர்ஸ் இருக்கு? 6 கேரக்டர்ஸ் இருக்கு. அப்போ இந்த லூப் வந்து 6 தடவ ரன் ஆகும். நீங்க இத எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஒரு இண்டெக்ஸ்லயுமே ஒரு கேரக்டர் உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்ப வந்து இத ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ரேஞ்ச் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ரேஞ்ச் லூப்ல ஸ்ட்ரிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா, 0த் இண்டெக்ஸ்ல ஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஓ இருக்கு. ஆ எல்ஏஎன்ஜி கோலாங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்கையும் நம்மளால வந்து லூப்புக்குள்ள வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் ரேஞ்ச்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ரேஞ்ச் லூப்புக்குள்ள யூஸ் பண்ணிக்க முடியும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. லூப் ஓவர் மேப். நீங்க ஆஸ் யூசுவலா எப்படி நீங்க அந்த அ அரேக்கும், ஸ்லைஸஸ்க்கும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணோம். அதே மாரி மேப்பிங்க்கும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா, லூப் போட்டுக்க முடியும். ரேஞ்ச் லூப் போட்டுக்க முடியும். அதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த இதுவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வேண்டாம். நேரடியாவே நீங்க ஒரு மேப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த மேப்புக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் இந்த இடத்துல வந்து ஒரு மேப்பையும் டிக்ளேர் பண்ணிடுறேன். யூசர் இருக்குல்ல டேட்டா தான் வச்சிருக்கேன். எதுக்கு நான் அப்படி திருப்பி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேலேயும் கீழேயும் போய் வர்றதுக்கே வாழ்க்கை போயிரும் போல இருக்கு. ஓகே. சரி, இப்ப இந்த இடத்துல எடுத்து குடுத்துறேன் சிம்பிளா. எக்ஸ்ப்ளைன் பண்ணா போதும். ஓகே. நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன், யூசர்ன்னு ஒரு மேப்பிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த ஐடி குடுத்து அந்த பர்ட்டிகுலர் யூசரோட நேம் நம்ம எடுக்கிறோம். ஸோ, இப்போ அதே மாரி தான் ரேஞ்ச் லூப் போடுறோம். ரேஞ்ச் லூப்ல வந்து என்ன பண்றோம், அந்த வேரியபிள் நேம் குடுக்குறோம்ல, அந்த அரேயோட நேமோ, ஸ்லைஸோட நேமோ, ஸ்ட்ரிங்கோட நேம் குடுக்குற இடத்துல இப்ப மேப்பிங்கோட நேம் குடுக்குறோம். மேப்பிங்கோட நேம் குடுத்து அத நம்ம இட்டரேட் பண்றோம். நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரிங்குக்கும் சரி, அரேக்கும், ஸ்லைஸுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம என்ன கிடைக்கும், 2 வேல்யூ. ஒண்ணு இண்டெக்ஸ் கிடைக்கும். இன்னொன்னு வேல்யூ கிடைக்கும். ஆனா மேப்பிங்ல நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, கீ கிடைக்கும். கீங்கிறது டைனமிக்கா உங்களுக்கு இருக்கிறது. நீங்க இண்டெக்ஸ்ங்கிறது 0லேருந்து ஆரம்பிச்சு, அந்த அரேவோட லென்த் இருக்க வரைக்கும் அது போகும். ஆனா, இங்க வந்து கீங்கிறது நீங்க டைனமிக்கா இங்க என்னென்னலாம் செட் பண்றீங்களோ, இப்ப இங்க கீ வந்து 101 குடுத்துருக்கேன். அதுக்கு தருண், 102க்கு ராகுல். இப்ப நீங்க அடுத்து 103 தான் குடுக்கணுமா? கிடையவே கிடையாது. 1000 குடுக்கலாம், லட்சம் குடுக்கலாம், எதுனாலும் குடுக்கலாம். அங்க ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்கு. ஸோ, அந்த ஒரு ஸ்ட்ரிங்குமே ஒரு டைனமிக்கான ஒரு கீ. அந்த டைனமிக்கான அந்த ஒவ்வொரு கீக்கு உண்டான வேல்யூவ அந்த பர்ட்டிகுலர் இட்டரேஷன்ல நம்மளுக்கு அங்க அவுட்புட்டா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அத நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். வேணா இப்போ உங்களுக்கு திருப்பி அதையும் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நான் வந்து இந்த கோலாங் இத மட்டும் நான் இத மறைச்சிடுறேன். கமெண்ட் பண்ணிடுறேன். குழப்பம் இல்லாம இருக்கும். குழப்பங்கள் இல்லாம இருக்கும். கோ ரன் main.go. ஓகே. நடந்துருச்சு.
ஸோ, அதே மாரி நம்ம இந்த மேப்பிங்கையும் நம்ம இந்த ரேஞ்ச் கீவேர்ட் யூஸ் பண்ணி இட்டரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா தான் போகும். 2டே விஷயம் தான் அடுத்து இதோட முடிஞ்சுச்சு. அடுத்து ஒமிட் பார்ட். ஒமிட் பார்ட்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார் லூப் நீங்க டிக்ளேர் பண்ணப்போ, நீங்க இதே என்ன பண்ணுவீங்க, நேரடியா கண்டிஷன் குடுத்துருப்பீங்க. ஓகேங்களா? நேரடியா கண்டிஷன் மட்டும் குடுத்துருப்பீங்க. ஆ இந்த இடத்துல வந்து இந்த மாரி இந்த செ செமிகோலன் குடுக்காமலே நீங்க வெறும் கண்டிஷன் குடுத்துருப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க இந்த மாரி செமிகோலன் குடுத்து அந்த பர்ட்டிகுலர் அந்த வேல்யூ ஒமிட்டும் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க இந்த மாரி ஒமிட்டும் பண்ணிக்கலாம். இதையும் கோலாங் அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் காட்ட நெனச்சேன். அதுக்கப்புறம் ஃபைனலா இருக்கிறது நெஸ்டட் லூப். நெஸ்டட் லூப் மட்டும் பார்த்துருவோம் என்னன்ட்டு. நெஸ்டட் லூப் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒரு ஃபார் லூப் ரன் ஆகும். அந்த ஃபார் லூப்க்குள்ள இன்னொரு ஒரு ஃபார் லூப் போட்டுருப்போம். அதுதான் நெஸ்டட் லூப். ஃபங்ஷன் நெஸ்டட் லூப். அழிச்சு விட்டுருவோம். ஓகே. ஓகே. நான் இப்ப நெஸ்டட் லூப் போட்டாச்சு. இப்ப இந்த நெஸ்டட் லூப்ப கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த வேற வந்து வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் நானே. சரி. ஓகே. இப்போ இதான் நெஸ்டட் லூப். இந்த நெஸ்டட் லூப்போட கண்டிஷன் என்ன நான் இங்க உங்களுக்கு லைட்டா சின்னதா கோ த்ரூ பண்ணிறேன். இங்க ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் என்ன அப்டின்னா, ஐங்கிறத வந்து வேரியபிளா எடுத்திருக்கோம். இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஐ வந்து 1ல இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அந்த ஐ வந்து 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு தடவையும் வந்து ஐ இன்கிரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் 3 தடவ நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2வது ஃபார் லூப் ஜேன்னு வந்து வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். 1னால இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அது 2 தடவ நடக்கும். ஓகேங்களா? ஜே பிளஸ் பிளஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஐக்கும் ஒரு ஜே 2 தடவ ரன் ஆகும். அப்போ மேல இருக்க வேல்யூ 3, கீழ இருக்க வேல்யூ 2. 2 3s ஆர் 6. மொத்தம் டோட்டலா உங்களுக்கு 6 அவுட்புட்ஸ் கிடைக்கும். நான் இப்போ அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். go run main.go. இப்போ இது வந்து டோட்டலா உங்களுக்கு 6 அவுட்புட் கிடைக்கும். எஸ். நான் சொன்ன மாரியே டோட்டலா 6 அவுட்புட் கிடைச்சிருச்சு. இந்த நெஸ்டட் ஃபார் லூப் எப்படி ரன் ஆகுது? ஃபர்ஸ்ட்டு உள்ள வரும். ஐ 1ஆ இருக்கும். 1ஆ இருக்கும்போது உள்ள வரும். இங்க ஜே வரும். ஜே 1ஆ இருக்கும். இப்போ பிரிண்ட் என்ன பிரிண்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட்டு 1ன்னு பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் 1ன்னு இருக்கும். ஸோ 1 1 வந்துருச்சு. இப்போ இந்த ஃபார் லூப் இன்னும் முடியல. ஏன்னா, இந்த ஃபார் லூப் வந்து இதுக்குள்ள தான் இந்த இது இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஃபார் லூப் இன்னும் முடியல. இப்ப இது பிளஸ் பிளஸ் ஆனோனே இது 2ன்னு ஆகும். 2ன்னு ஆனா திருப்பி இந்த கண்டிஷன் உள்ள வந்து இங்க செக் பண்ணும். 2 ஜே லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 2வா? ஆமா. ஏன்னா லெஸ்ஸர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 2ன்னு தான் குடுத்துருக்கோம். அப்போ 2வது தடவ எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ உள்ள வரும். இந்த இடத்துல என்னவா இருக்கும்? 1ன்னு இருக்கும். ஜே வந்து 2ன்னு இருக்கும். ஸோ 1 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்ப இதோட இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. 3வது தடவ வரும்போது இங்க ஜே 3ன்னு இருக்கும். 3 லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 2வா? கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஃபார் லூப் டெர்மினேட் ஆயிட்டு இங்க வரும். வந்துட்டு இப்ப திருப்பி இங்க செக் பண்ணும். இனிஷியலா இங்க என்னவா இருந்துச்சு? 1ன்னு இருந்துச்சு. சரிங்களா? இப்போ பிளஸ் பிளஸ் ஆயிருக்கும். 2ன்னு மாறி இருக்கும். இப்போ 2 லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 3யா? ஆமா. 2 லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டூ 3 தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்துக்கு பழையபடி உள்ள வரும். இங்க வந்துட்டு இங்க வந்து 2ன்னு இருக்கும். இங்க ஜே என்னவா இருக்கும்? 1ன்னு இருக்கும். இப்போ 2 1ன்னு வரும். ஸோ இதே மாரி ரிப்பீட்டிவா கன்டினியூஸா இந்த ஃபுல்லா ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடியிற வரைக்கும் இது பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து லூப் அப்படிங்கிறத கொஞ்சம் டெப்த்தாவே கவர் பண்ணியிருக்கோம். என்னென்ன வகையில நம்ம லூப்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்னலாம் கோலாங் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் குடுத்துருக்கு, யூஸ் பண்ற ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்கு அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோல உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸோ ஏதுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் நீங்க கீழ லீவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய் பாய்.